பள்ளி திறந்து 2 மாதம் ஆச்சு, இன்னும் நிறைய இடங்களில் பாட புத்தகங்கள் இருக்கிறது இல்லை. குறிப்பாக குடியாத்தம், பேரணாம்பட்டு பகுதிகளில் கிராம பள்ளிகளுக்கு இன்னும் புத்தகங்களே போய் சேரல. இல்லை பாட புத்தகத்தினுடைய குறைபாடுகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு விட்டது. அங்கொன்றும் இங்கொன்றும் சில இடங்களில் பாடப்புத்தகத்தினுடைய தட்டுப்பாடு இருப்பதாக சொன்னார்கள். அது தட்டுப்பாடு கிடையாது. அவர்கள் ஒரு எண்ணிக்கையில் சொன்னாங்க. அந்த எண்ணிக்கையில் நம்ம பாடப்புத்தகத்தை அடித்து கொடுத்துட்டோம். மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்ததால் அங்கு கொஞ்சம் சில குறைகள் இருந்தது. அது எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது. குறைகளை சரி செய்வதற்காக வந்த அரசு தான் தாவேகாவின் அரசு. குறைகளை சரி செய்வதற்காக வந்தவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால் குறைகள் எல்லாமே விரைவாக சரி செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. உருது பாடப்புத்தகங்கள் இன்னும் சப்ளையே பண்ணல ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பண்ணிட்டீங்களா? இல்லை எல்லாரும் பண்ணியாச்சுங்க. உருது பாடப்புத்தகம் எல்லா மாவட்டத்தில் உருது பள்ளிகள் இன்னும் வரல. நீங்கள் விசாரிங்க. நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு இன்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது பிரகாரம் டிஸ்பேட்ச் பண்ணிருக்கோம் சார். ஃபைல் வேணா ரெடியாக இருக்காங்க சார். கையத்தோட ரெடியாக வச்சிருக்கோம். அப்படிங்களா? சரி சரி. அவங்க என்ன இன்டென்ட் கேட்டிருக்காங்களோ அது வந்து டிஎஸ்சி மூலியமாக நம்மளுக்கு வருதுங்க சார். நம்ம தலைமை அலுவலகத்தின் மூலமாக அந்த தலைமை அலுவலகத்தின் மூலமாக வந்த எல்லா புக்கும் வந்ததும் அவங்களுக்கு டிஸ்பேட்ச் கொடுத்து கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம். கொடுத்துட்டீங்க. தலைமை அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட அனைத்தும் இன்டென்ட்டுக்கும் புத்தகம் வழங்கப்பட்டது. புத்தகம் வழங்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கு ஆவணங்கள் இருக்குல்ல? ஆவணங்கள் இருக்குங்க ஐயா சார். அவங்க இன்டென்ட் கொடுக்கும்போது தவறுதலாக கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா புக்கு வந்து சேர்க்கை அதிகமாக இருக்கலாம். இந்த 2 ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான். எந்த குறைகளாக இருந்தாலும் சொல்லுங்கள், உடனுக்குடன் சரி செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கோம். அண்ணா இல்ல எந்த எண்ணிக்கையில அவங்க சொல்றாங்களோ அந்த எண்ணிக்கையில புத்தகங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. குறைகள் இருந்தால் அந்த குறைகளை விரைவில் சரி செய்யப்படும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்ன குறைன்னு நீங்க சொல்லுங்க, உடனுக்குடன் சரி செய்வதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, அம்மையார் இருக்கிறாங்க, உடனே சரி செய்வாங்க. அண்ணா ஒரே ஒரு விஷயம், அதற்காக தான் பார்வையிட வந்திருக்கிறேன், பார்வையிட்டிருக்கிறேன். விரைவில் அனைத்தும் சரி செய்யப்படும். யாரிடத்தில் ஆக்கிரமிப்பு இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரியான நேரத்தில் அதுக்கு அதை ஆய்வு பண்ண தான் நம்ம வந்திருக்கிறோம். என்ன குறைகளாக இருந்தாலும் உடனுக்குடன் சரி செய்யப்படும் நம்ம சொல்லிட்டோம். அது ஆக்கிரமிப்பை யார் செய்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். எந்த மாற்று கருத்துமே இல்லை. பாடப்புத்தகங்கள் ஆந்திராவில் கொடுத்து பிரிண்ட் அடிச்சாங்க. நீங்கள் வருங்காலத்திலேயே தமிழகத்தில் சிவகாசியில் கொடுத்து பிரிண்ட் அடிக்கிற அளவுக்கு இருக்கா, இல்லை அதே பாணியை பின்பற்றுவீங்க? இல்லை, அதற்கான கலந்தாய்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் இந்த முறை அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆய்வில் வந்து பல்வேறு குறைகளை கண்டறிஞ்சு இருக்குங்க. பிரதானமாக என்னென்ன குறைகள் கண்டறிஞ்சிருக்குங்க, அதுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் இப்போ இன்னும் ஓரிரு நாட்களில் அதை சரி செய்வதற்கு உண்டான ஆட்கள் வருவாங்க. அது குறிப்பாக வந்து மின்சாரம் தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்குது, அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நாளைக்கு சரி செய்வதற்கு ஆட்கள் வராங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை இப்போ உடனே சரி செஞ்சுருவோம். பெரிய பிரச்சனைகளில் வந்து அதற்கு துறை ரீதியாக பேசி அதற்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் ஈடுபடுவோம். கடந்த ஆட்சியில் வந்து பாடநூல் நிறுவன தலைவராக போட்டவர்களாலே லியோனி மேலே பல்வேறு குற்றச்சாட்டு விமர்சனங்கள் இருக்குது. இந்த மேலே வந்து தொடர் விமர்சனம் அதோட அதிகமாக இருக்காங்க. என்ன விமர்சனம்? எப்படி பார்க்குறீங்க? என்ன விமர்சனங்க? இல்லை வந்து ஒப்பீடுகள், ஒருத்தரோட ஒப்பீடு பண்ணுறது, அவருக்கு சரி, நான் ஒன்று சொல்கிறேன். இதற்கு முன்னாடி இருந்த ஐயா மரியாதைக்குரிய திண்டுக்கல் லியோனி அவர்கள் இந்த பாடநூல் கிடங்குக்கு வந்திருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள். வந்து ஆய்வு பண்ணாரா? ஆய்வு பண்ணி பேட்டியும் கொடுத்தாருங்களா? எத்தனை முறை வந்தார்? நான் 20 முறை வருவேன். எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணுங்கள். 20 முறை வருவேன். எந்த பிரச்சனைகள் என்றாலும் அதை உடனுக்குடன் சரி செய்வேன். தமிழ்நாடு முழு ஏங்க, பொது வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும். நம்மளுடைய பணி என்பது சேவை செய்யக்கூடிய பணி, மக்கள் பணி. மக்களுக்கு உழைப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு ஏழை எளிய பாமர குடும்பத்தை சார்ந்த எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். பாடநூல் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தின் தலைவராக லயலாமணி என்பவரை நியமித்தோம். அவர் என்ன செய்தார் என்று நான் இந்த பதவியிலிருந்து போன பிறகு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் வியந்து பார்க்கக்கூடிய வகையில், பாராட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பான செயல்பாடுகள் அனைத்தையும்
செய்து கொண்டே இருக்கிறேன். அதுக்கான அறிவிப்புகள் எல்லாம் வரும். நன்றிங்க. பாடநூல் பற்றாக்குறை எவ்வளோ நாளில் நீங்கள் தீர்த்து சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், உடனே அதையும் சரி பண்ணிடுறோம்னு நம்ம சொல்லுவோம். மாணவர்கள் கூடுதலாக கிராம பகுதியில் இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லையும் புத்தகங்கள் போய் சேர்ந்துருச்சு. கொண்டு போய் கொடுக்குறது இல்லை முயற்சி பண்ணல எதுவும் இல்லை எல்லா இடங்கள்லையும் புத்தகங்கள் போய் சேர்ந்துருச்சு. எங்கெல்லாம் குறைகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் சரி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் தான் நம்ம சொல்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.